ஒரு நிமிட தியானம். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எல்லைகளை ஆசீர்வதிக்கும் கர்த்தர். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். 1 நாளாகமம் 4:10. யாபீஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி மது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாம் ஜெபிக்கும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, நாம் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது, நிச்சயம் தேவன் நம் எல்லைகளை பெரிதாக்குவார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. 2வது, கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். யாத்திராகமம் 34:24. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். 3வது, எல்லைகளை சொந்தமாக்குவார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நாம் கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாக பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லைகளை சொந்தமாக்குவார். எல்லைகளை சமாதானமாக்குவார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அதாவது நம்முடைய எல்லைகளை அமைதியாக்குவார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தர் நம்முடைய எல்லைகளை நிலைப்படுத்துவார். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார், பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் எல்லைகளை விரிவாக்குவார். ஆமென்.